பார்த்திபன் கனவு. போன கதையோட தொடர்ச்சி. துறைமுகத்தில். இப்படி சக்கரவர்த்தியும் குந்தவியும் பேசினதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி குந்தவி சரியாவே தூங்கல. சோழ ராஜகுமாரனோட சோகமும் கம்பீரமும் பொருந்தின முகம் அவளோட மனக்கண் முன்னாடி இடைவிடாம தோன்றி அவளுக்கு தூக்கம் வரவிடாம செஞ்சுது. நள்ளிரவுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ணயர்ந்தம்போது என்னவில்லாமோ பயங்கரமான கனவுகள் தோன்றினதால அவ திடுக்கிட்டு கண்முழிக்க வேண்டியதாச்சு. சோழ ராஜகுமாரனை கழுத்து வரைக்கும் பூமியில புதைச்சு வச்சிருக்காங்க. அவனை நோக்கி ஒரு மத யானை அதிவேகமாக ஓடி வருது. அடுத்த நிமிஷம் அச்சோ, யானையோட கால்கள் தூணையொத்த அந்த கால்கள் அந்த சுகுமாரனோட தலைய இடறிவிட போகுது. குந்தவியோ பதபதப்போட ஓடி வந்து யானை வர வழியில நிக்கிறா. இந்த யானையோ அதோட துதிக்கையால அவளை அப்படியே லாவகமாக தூக்கி தன்னோட முதுகு மேல வச்சுக்கிட்டு மேலும் ஓடுது. குந்தவியோ பயங்கரத்தோட எதிரில பூமியில புதஞ்சு நிக்கிற இந்த ராஜகுமாரனோட முகத்தை பாக்கறா. அந்த சமயத்திலையும் அவனோட முகத்துல அலட்சியமும் அவமதிப்பும் கலந்து புன்னகை குடிகொண்டிருக்கிறத கவனிக்கிறா. கண்டதெல்லாம் கனவுன்னு தெரியுது. ஆனாலும் அவ உடம்பு ரொம்ப நேரம் நடுநடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் கண்ணயர்ந்து வருது. அரை தூக்கத்துல திரும்பவும் பயங்கரமான கனவு. கழுமரங்கள் வரிசையாக நடப்பட்டிருக்கு. சோழ ராஜகுமாரனை கழுவேற்றுறதுக்காக கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. குந்தவியோ அந்த இடத்துக்கு ஓடோடியும் வரா. துர்கை அம்மனை மனசுல தியானிச்சுக்கிட்டு அந்த கழுமரங்கள் பத்தி எரியணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா. அதெல்லாம் தீப்பத்தியும் எரியுது. குந்தவி அளவில்லாத மகிழ்ச்சியோட அந்த ராஜகுமாரன் நின்ன இடத்த பாக்கறா. அடடா, அவனை சுத்தி 12 பல்லவ வீரர்கள் 12 ஈட்டிகளை அவன் மேல செலுத்துறதுக்கு ஆயத்தமாக நிக்கிறாங்க. அடுத்த கணத்துல ஈட்டி அந்த அரசிலங்குமாரனோட மிருதுவான தேகத்துல பாய போகுது. குந்தவியோ ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழறா. கண்ணு முழிச்சு பார்த்தா அவ படுத்திருந்த மஞ்சத்திலிருந்து கீழே விழுந்திருக்கிறதாக தெரியுது. இதுக்கப்புறமா குந்தவி தூங்க முயற்சி பண்ணவே இல்லை. யானையோட காலில் வச்சு இடறுதல், கழுவேற்றுதல் அப்படிங்கிற கொடூரமான தண்டனைகளை எல்லாம் தன்னோட தகப்பனாரோட சாம்ராஜ்யத்துல இல்லை அப்படிங்கறத அவன் ஞாபகப்படுத்திக்கிட்டு தைரியம் அடைஞ்சா. ஒரு வழியாக அன்னைக்கு ராத்திரி கழிஞ்சு பொழுதும் விடிஞ்சுது. சக்கரவர்த்தி சபைக்கு புறப்படுற நேரமும் வந்துச்சு. அவர்கிட்ட மறுபடியும் இந்த சோழ ராஜகுமாரனை பத்தி பேசணும் அப்படின்னு குந்தவி துடிச்சா. ஆனா சக்கரவர்த்திய பரிவாரங்கள் சூழ்ந்திருந்ததால அது சாத்தியமாகவே இல்லை. அவரு விடை பெற்றுக்கிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டாரு. ஏதாவது சொல்லலைன்னா குந்தவிக்கு நெஞ்சு வெடிச்சிடும் போல இருந்துச்சு. அப்பா, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா. நரசிம்மவர்மரோ அவளை திரும்பி பார்த்து, எதை சொல்ற குந்தவி? ஓஹோ, சோழ ராஜகுமாரனை கடுமையாக தண்டிக்கணும்னு சொன்னியே, அதானே, ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி பார்க்காம அப்படியே கிளம்பி போயிட்டாரு. குந்தவிக்கோ சொல்ல முடியாத ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக்கிட்டு வந்துச்சு. வேகமாக அவளோட பள்ளியறைக்கு போய் மஞ்சத்துல குப்புறப்படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் விம்மி விம்மி அழுதுகிட்டு இருந்தா. தன்னாலதான் அந்த ராஜகுமாரன் கடும் தண்டனை அடைய போறான் அப்படிங்கிற எண்ணம் அவளோட மனசுல வேரூன்றி இருந்துச்சு. இது அவனுக்கு தெரிய வரும்போது எவ்வளவு தூரம் தன்னை வெறுப்பான் அப்படிங்கிற எண்ணம் அவளை இன்னும் பெரிய வேதனைக்கு உண்டாக்கிச்சு. தான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவ பதபதிச்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அரண்மனை அதிகாரிய அவ வர செஞ்சு, உதயவர்மரே, இன்னைக்கு சக்கரவர்த்தியோட சபையில சோழ ராஜகுமாரனோட விசாரணை முடிஞ்சதும் அதோட விபரத்தை உடனே எனக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும்
ஒரு கண நேரம் கூட இதுல தாமதம் கூடாது அப்படின்னு சொன்னா. அரண்மனை அதிகாரியும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சபைக்கு ஆளையும் அனுப்பி வச்சாரு. குந்தவியோ அன்னைக்கு வழக்கமான காரியங்கள் ஒண்ணுமே செய்யல. நந்தவனம் போய் மலர் எடுக்கல, ஆலயங்களுக்கு போகல, பல்ல கடிச்சுக்கிட்டு ராஜசபையிலிருந்து எப்போ ஆள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. கடைசியாக அந்த ஆளும் வந்து சேர்ந்தான். விசாரணையையும் முடிவையும் பத்தி விவரமாக சொன்னான். சக்கரவர்த்தி ரொம்பவும் கருணை காட்டினாராம். இப்பவாவது பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு பணிஞ்சு கப்பம் செலுத்துறதுக்கு ஒத்துண்டேன்னா உன்னோட குற்றத்தை மன்னிச்சு சோழ ராஜ்யத்துக்கும் முடிசூட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அத இந்த சோழ ராஜகுமாரன் ஒரே பிடிவாதமாக மறுத்துட்டானா. அதோட இல்லாம சக்கரவர்த்திய தன் கூட வாட்போர் செய்யும்படியும் அழைச்சானா. அதுக்கப்புறமா தான் சக்கரவர்த்தி தீர்ப்பு சொன்னாராம். அவனோட இளம் பிராயத்தை முன்னிட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்காம தேச பிரஷ்ட தண்டனை விதிக்கிறதாகவும், மறுபடியும் அவன் சோழ நாட்டுக்குள்ள நுழைஞ்சான்னா சிரசாக்கினைக்குள்ளாக வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனே அவனை கப்பலேத்தி தீவாந்திரத்துக்கு அனுப்பிவிடும்படியும் கட்டளை இட்டாராம். அதுபடி அவனை உடனே மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கறதையும் ராஜ்யசபையிலிருந்து வந்த அந்த ஆள் தெரிவிச்சான். விக்ரமனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படல அப்படிங்கிற செய்தி குந்தவிக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிச்சுது. ஆனா அவனை கப்பல் ஏத்தி அனுப்ப போறாங்க, இனிமே என்னைக்குமே அவனை தான் பார்க்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டுச்சு. அந்த அரசிலங்குமரன் கப்பல் ஏறி போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவனை பார்த்துடணும் அப்படிங்கிற ஆவல் பொங்கி எழுந்தது. அவளோட உடம்பையும் மனசையும் ஆத்மாவையுமே அந்த ஆவல் கவர்ந்துக்குச்சு. அந்த ராஜகுமாரனை உடனே பார்க்கணும் அப்படின்னு அவ தேகத்தோட ஒவ்வொரு அணுவும் துடிச்சுது. அவனை தான் நேர்ல பார்த்து பேசினா அவனோட மனச ஒருவேளை மாத்தி தன் தந்தைக்கு கீழே ஒரு சிற்றரசனாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கும்படி செய்யலாம் அப்படிங்கிற ஆசை உள்ளத்துல ஒரு மூளையில கடந்துச்சு. குந்தவி அந்த கணமே தன் தந்தைய பார்க்கணும் அப்படின்னு விரும்பினா. விக்ரமனோட விசாரணை முடிஞ்சதும் சக்கரவர்த்தி குதிரை மேல ஏறி எங்கேயோ போயிட்டார் அப்படின்னும், போன இடம் தெரியாது அப்படின்னும் தெரிய வந்தபோது அவளுக்கு பெரிய ஏமாற்றம் உண்டாச்சு. கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம சிந்தனையில ஆழ்ந்திருந்தா. அப்புறம் அரண்மனை அதிகாரிய கூப்பிட்டு, உதயவர்மரே, மல்லை துறைமுகத்துக்கு நான் உடனே போகணும். என் அம்மாவோட நவரத்தின மாலை காணோம். மாமல்லபுரம் அரண்மனையில தான் போட்டுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. நான் தான் அதை போய் தேடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா. உதயவர்மரும் கொஞ்சம் தயங்கி, சக்கரவர்த்தி வந்தோடனே போலாமேம்மா அப்படின்னதும் குந்தவிக்கு வந்த கடும் கோவத்தை பார்த்து அவரு மிரண்டே போயிட்டாரு. குந்தவி தேவியோட கட்டளைக்கு மறுமொழி சொல்ற வழக்கம் இது வரைக்கும் இல்ல அப்படிங்கறதால மாமல்லபுரத்துக்கு அவ்வளவு அவசரமாகவும் தனியாகவும் அவ போகிற யோசனை ஆச்சரியம் அளிச்சாலும் அரண்மனை அதிகாரி உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குந்தவி பரிவாரங்களோட பல்லக்குல மாமல்லபுரத்துக்கு பிரயாணமானா. அது வரைக்கும் இல்லாத வழக்கமாக வேகமா போங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா. கடைசியாக மாமல்லபுரத்தை அடைஞ்சதும் விக்ரமனை ஏத்திக்கிட்ட கப்பலானது துறைமுகத்திலிருந்து அப்போதான் பாய் விரிச்சு கிளம்பிக்கிட்டு இருந்தது அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. குந்தவியோட பல்லக்கு கடற்கரையை அடைஞ்சம்போது அவளோட கண்ணு முன்னாடி தோன்றின காட்சி இதயத்தையே பிளக்கிறதாக இருந்துச்சு. சிங்கக்கொடி பறந்த பாய் விரிச்ச கப்பல் கிளம்பி கடலோரமாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுல நேத்திக்கு அவ வீதியில பார்த்த அந்த ராஜகுமாரன் கயிற்றுனால பிணைப்புண்ட தன் கைகளை கூப்பின வண்ணம் நின்னுகிட்டு இருந்தான். அந்த சமயம் அவனோட பார்வை கரை மேலதான் இருந்துச்சு. அவ்வளவு பக்தி விசுவாசத்தோட யார பாக்குறான் அப்படின்னு குந்தவி தெரிஞ்சுக்க விரும்பி கரையில
அவனோட பார்வை போன திசைய நோக்கினா. ஜடாமுடி தரிச்ச கம்பீர தோற்றமுடைய சிவனடியார் ஒருத்தர் அங்க நின்னுகிட்டு இருந்தாரு. அவரு தன்னோட வலது கைய தூக்கி விக்கிரமனை ஆசீர்வதிக்கும் நிலையில காணப்பட்டாரு. மறுபடியும் குந்தவி விக்கிரமனை பார்த்தா. ஒரு கண நேரம் அவனோட பார்வை இவ பக்கம் திரும்புறது போல இருந்துச்சு. இது நிஜம்தானா அல்லது பிரமையா அப்படின்னு நிச்சயமா தெரியறதுக்குள்ளேயே விக்கிரமன் முகத்தை திருப்பிக்கிட்டு திரும்பவும் சிவனடியார் இருந்த திசைய பார்த்தான். குந்தவிக்கு அப்பதான் சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, சோழ ராஜகுமாரனுக்கு துர்போதனை செஞ்சு அவனோட புத்தியை கெடுக்கிறது ஒரு சிவனடியார் அப்படிங்கறதாக நேத்திக்கு அப்பா சொல்லலையா? அந்த பொல்லாத சாமியார் இவராக தான் இருக்கணும், சந்தேகமே இல்ல. அந்த சாமிய கையும் மெய்யுமாக பிடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட குந்தவி பல்லக்க அவர் இருந்த திசை நோக்கி விரைந்து போகும்படி கட்டளையிட்டா. ஆனா அடுத்த கணத்திலேயே சிவனடியார் துறைமுகத்துல வேலை செஞ்சுகிட்டு இருந்த ஆட்களுக்கு பின்னாடி மறைஞ்சு மாயமாக போயிட்டாரு. குந்தவி எவ்வளவோ தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்குள்ள விக்கிரமன் இருந்த கப்பலும் கடல்ல ரொம்ப தூரம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளோதான்.